உலக தமிழர்களுக்கு வணக்கம். அஜித் வழக்குல நீங்க ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிகிதாவோட கைது அப்படிங்கிறது நடக்க போகுது. நிகிதா கைது செய்யப்பட போகிறார். அதோட பணியிடை நீக்கம் அப்படிங்கிறதும் செய்யப்பட போறார் அப்படிங்கிற உறுதியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்ன, எதனால இது திடீர்னு நிகிதா கைது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த உங்களுடன் ஸ்டாலின் நம்மளோட இருக்காரா அப்படின்னு மக்களே ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு ஒரு திட்டத்திற்கான பெயர் அப்படிங்கிறது சூட்டப்பட்டுருச்சு. அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு கொடுத்த பில்டப்புகள் அப்படிங்கிறது எவ்வளவு, எங்க திரும்பினாலும் உங்களுடன் ஸ்டாலின். ஏன்னா 4.5 வருஷமா ஸ்டாலின் எங்கப்பா போனாரு, இப்ப திடீர்னு உங்களோட ஸ்டாலின் கேட்கறீங்களே அப்படின்னு தான் நம்மளோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா இதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்கினதை விட அதிகமா ஸ்டிக்கர் ஒட்டி தொலைச்சிட்டானுங்க. எங்க திரும்பினாலும் விளம்பரம் தான், விளம்பரத்துல மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்ப ரிசல்ட் என்னன்னா, இதுதான் அந்த மடப்புறம் காளியோட மகிமை அப்படின்னு நான் பாக்குறேன். ஒருத்தனை அடிச்சு குன்னியில அவன் ஊர்லயே ஸ்டாலினோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு பாத்தீங்களா. திருபுவனம்ல இருந்து எந்த காளி கோவில்ல வச்சு அஜித்தை அடிச்சு கொன்னீங்களோ அதே மடப்புறத்துக்கு போற வழியில வைகை ஆற்றங்கரையில உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல கொடுத்த மனுக்கள் எல்லாம் ஆத்தங்கரையில கிடக்கு. அதை ஒரு இளைஞர் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அது பெரிய அதிர்வலைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கு. வழக்கமா நம்ம ஒரு தாசில்தார்கிட்டயோ இல்ல ஒரு ஆர்ஐட்டியோ போய் மனுக்குன்னு ஏதாவது கொடுத்துட்டு வந்தோம்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்தாப்புல பெட்டி கடையில வடமடிக்க கிடக்கும் ஒரு காலகட்டத்திலாம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடக்கிறது இல்ல. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதோ இல்லையோ கொண்டு போய் பத்திரமா எங்கேயாவது வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆயுத பூஜையில குப்பை கூட்டுறப்ப அள்ளி கொட்டிட்டு போவாங்க. நீங்க அப்படி கொட்டிட்டு போனா கூட அது மக்களுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு திமிரு இருந்தா அதை அள்ளி ஆத்துல வீசிட்டு போயிருப்பாங்க பாத்துங்க. அப்ப போய் மனு கொடுத்தவெல்லாம் பைத்தியக்காரனா. ஏற்கனவே ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஒண்ணு வச்சாங்க. எங்க ஸ்டாலின் போனாலும் 2021 தேர்தலுக்கு முன்னாடி அங்கங்க பெட்டி வச்சுட்டு குறைகள் எல்லாம் தீக்கிறது. அந்த பெட்டி இன்ன வரைக்கும் திறக்கப்படவே இல்லை. அதை எந்த ஆத்தங்கரையில வீசி வச்சிருக்கானுங்களோ தெரியல. அதை எங்கேயாவது ஆத்துல வீசி கல்ல கட்டி இறக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியோட தண்ணியா போங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் ஒரு குறையுமே தீர்க்கப்படல. நம்ம ஆட்சி லட்சணம் அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா. நான் என்ன புதுசா திரும்ப தினம் அதை பேசி எனக்கே கடுப்பாகுது. இப்ப இந்த மனுக்கள் எல்லாமே வீசப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம மீடியாக்காரர்கள் வழக்கமா 200 ரூபாய் வாங்கிட்டு முட்டு கொடுப்பானுங்க பாருங்க, அதை கூட சகிச்சுக்கலாம். அதிகாரிகள் கொடுக்கிற முட்டு இருக்க அடங்கப்பா, அது இந்த கூட்டணி கட்சி கொத்தரிமைகள் அதுக்கு மேல முட்டு கொடுக்குறாங்க. இந்த 2 போட்டோவை பாருங்களேன். முதல் போட்டாவில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆற்றங்கரையில் வீசப்பட்டது, யார் மீது தவறு இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஒரு பேட்டி. அப்படி அந்த நியூஸ் கார்டு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, மேலிடத்துல இருந்து எவனோ மாப்பிள்ளையோ மச்சானோ போன் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துல என்ன அறிக்கை கொடுக்குது பாருங்க. அது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனுக்கலாம், அதனால ஆத்தில் வீசப்பட்டுச்சான். எங்க நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அந்த 7 மனு கடந்தது பாத்தீங்களா, அந்த 7 பேரையும் கூப்பிட்டு 2 நாள்ல மீடியால பேச வச்சிருவாங்க. எங்களோட புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுருச்சு, இது யாரோ சமூக விரோதிகள் கிளப்பி விடுறது. சரிடாப்பா, புகார் மீது நடவடிக்கையே எடுக்கல, சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம்னு கலெக்டர் சொன்னாங்கல்ல. 5 நிமிஷம் கழிச்சியா மறுபடியும் நடவடிக்கை எடுத்து முடிக்கப்பட்ட மனுக்கள்னு சொல்லுது. நடவடிக்கை எடுத்து முடிச்சா குப்பையில போட்டுருவீங்களா? இப்ப அரசாங்கத்துல கொடுக்குற மனு எல்லாம் ஆத்தங்கரையிலையா கிடக்க? இல்ல இது வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அந்த 7 மனுக்களுக்கு மட்டும் தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதனால அதை ஆத்துல தூக்கி போட்டோம், மீதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது நடக்குது? உங்களுடன் ஸ்டாலின் பேச்சையே ஓடுற தண்ணியில தான் எழுதணும். அப்புறம் ஸ்டாலின் கொடுத்த மனுவையும் ஓடுற தண்ணியில தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். இப்படிதான் இதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஆக சிறந்த கேவலம் இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு 4.5 வருஷமா பாடுபட்டுட்டு சரி என்னமோ ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, எலெக்ஷன் நேரத்துல எதை செஞ்சிருவாங்க போல இருக்கு, ஓட்டுக்காக வச்சு நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா ஏதாவது நிறைவேற்றி காட்டுவாங்க, ஒரு பட்டா மாத்தணும் கிட்டா மாத்தணும்னு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா அதையும் தூக்கி நீங்க விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 அதிகாரிகள் கையெழுத்து போட்ட கையோட போய் அது ஆத்தங்கரையில கிடக்குன்னா அப்ப இந்த 3 பேரோட கையெழுத்தை கூட மதிக்கல அப்படின்னு தானே நம்மளால எடுத்துக்க முடியுது. இதற்கு யார் பொறுப்பு? நான் சொல்றேன், தில்லு இருந்தா ஸ்டாலினால இதுக்கு சம்பந்தமான ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது.
ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியாது. நடவடிக்கை எடுத்து முடிச்ச மனுபன், அதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பண்ற சதிங்க அப்படின்னு யாரும் சொல்லி, அப்படியா? சரி சரி, இருக்கும் எதிர்கட்சிக்காரங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம ஆட்சியில எல்லாமே நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குல்ல. நடவடிக்கை எடுத்த பிறகு அது எங்க போட்டாருன்னா, ஆக இது எதிர்கட்சிகளோட சதி அப்படின்ட்டு அவரு போயிடுவாரு. நான் அதனாலதான் சொன்னேன், ஸ்டாலின் பேச்சையே ஓடுற தண்ணியில தான் எழுதணும். ஸ்டாலின் கொடுத்த மனுவை குப்பையில கூட போடலாம். மக்கள் ஸ்டாலினை குப்பையாக தூக்கி வீசுவார்கள். அது எந்த இடத்துல நடந்திருக்கு? எந்த கோவில்ல வச்சு ஒருத்தனை அடிச்சு கொன்னீங்களோ அதே மடப்புறம் போற பாதையில தான் ஸ்டாலினோட முகத்திரை கிழிந்து தொங்குகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன் இதை நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு அப்பாவியை அடிச்சு கொன்னீங்களே, அவ சொன்னா இவ சொன்னா, ஆசை நாயகி சொன்னா, பொய் புகாரு, 8 பவுன் நகை 9 பவுன் நகை, எவ்வளவு குரலி வித்த காமிச்சிங்க. இதுல அவங்க வீட்டுல அவனை மிரட்டி பேரம், அவங்க அம்மா மேல கஞ்சா கேசு போடுவேன்னு மிரட்டுறது, கூட உள்ள சாட்சி சொல்றவன் எல்லாம் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறது, சேங்கை மாறன் அப்படிங்கிற பேர்ல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய அரசியல்வாதியை வச்சுக்கிட்டு அடியாட்களை ஏவி மிரட்டுறது, எவ்வளவு குரலி வித்த காட்டுனீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட முகத்திரை கிழிஞ்சுதா? நமக்கு டார்கெட்டு அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரோ, அந்த பகுதியை சேர்ந்த சேங்கை மாறனோ, அந்த பகுதியை சேர்ந்த நிகிதாவா தான் இருந்தது. ஆனா வடப்புறம் காலிக்கு டார்கெட்டே ஸ்டாலினா இருந்துருச்சு. இவங்கெல்லாம் ஆட்சியில இருக்கிறதால தானடா நீங்க இந்த ஆட்டா ஆடுறீங்க, நான் ஸ்டாலினையே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகத்திரைய காளியாத்தா டர்ன்னு கிளிஸ்டா அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. சரி, இது எல்லாத்தையும் கடந்து அஜித் வழக்குல மிகப்பெரிய கேள்வி, அதி முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாராலும் எழுப்பப்படக்கூடிய ஒரே கேள்வி, நிகிதா எப்போது கைது? இந்த கொலைக்கு காரணமான அவளை ஏன் கைது செய்யல? ஏன் இன்ன வரைக்கும் அரசு உத்தியோகத்துல வச்சு எங்களோட வரி பணத்துல இந்த மாதிரி ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் மக்களோட பெரிய 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 கேள்வியா இருந்தது. அதுக்கான விடை அப்படிங்கிறது இப்ப கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த அஜித்தோட வழக்கு 302/2025, அதாவது அஜித் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 103 ஆவணங்கள், 102 சாட்சிகள் எல்லாம் முறையா விசாரிக்கப்பட்டு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு முதல் குற்றப்பத்திரிகையில. இதுல சிலர் அவசரப்பட்டு பேசுறாங்க. அந்த அறிக்கையோட ஆவணங்களோட காப்பியை நாங்க நீதிமன்றத்திட்ட கேட்டோம், அது இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டிருப்பாங்க. சில விஷயங்கள்ல ரகசியம் காக்கப்படணும் அப்படிங்கிறதாக தாமதப்படுத்துவாங்க. அதை நாம உணர்ந்துதான் போயாகணும். கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கொடுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடாது. இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நகை காணா போனதா கொடுத்ததுதான் மூல வழக்கு அப்படிங்கிறது, ஃபெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இதை எடுத்து ஏன் சிபிஐ விசாரிக்கல? அஜித் வழக்கு சார்ந்து நிகிதாவை 2 முறை சிபிஐ விசாரிச்சிருச்சு, நகையை இப்ப சம்பந்தப்பட்டதை ஏன் விசாரிக்கல அப்படிங்கிற கேள்விதான் பலருக்கும் இருந்தது. இந்த நகை காணா போன வழக்கு அப்படிங்கிறது அந்த காவல் நிலையத்திலேயே இருக்கு. அந்த காவல் நிலையம் இன்னும் சிபிஐக்கு அதை கொடுக்கல அப்படிங்கிறத நாம கடந்த வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம். இப்ப அந்த வழக்கும் சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு. இப்ப இந்த நகை காணா போன வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா சிபிஐ மறுபடி நிகிதாவை விசாரணைக்கு அழைக்கணும். விசாரணைக்கு அழைக்கப்பட்டா கண்டிப்பா இது காணா போன நகை பொய் அப்படிங்கிறது சிபிஐக்கு தெரியும். விசாரணையின் அடிப்படையில நிகிதா கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார். நிகிதாவை பணியிடை நீக்கம் செய்ய சொல்லி சிபிஐ கிட்ட இருந்தே நீதிமன்றத்திற்கு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது வைக்கப்படும். அந்த அடிப்படையில இந்த வார இறுதிக்குள் நிகிதா கைது செய்யப்படுகிறார். நிகிதாவின் வேலையும் பறிபோகும். அஜித்திற்கான நீதியை கொடுக்க வேண்டும் என்று சட்டமும் சிபிஐயும் அஜித் தரப்பு வழக்கறிஞர்களும் அஜித் தரப்பு சாட்சிகளும் நண்பர்களும் அஜித்திற்கு ஆதரவாக பேசும் என்னை போன்ற மீடியாக்களும் முடிவு செஞ்சதோ இல்லையோ, அந்த மடப்புறம் காலியே முடிவு செய்துட்டா அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதோடைய வெளிப்பாடுதான் உங்களுடன் ஸ்டாலின் மனு குப்பைக்கு வந்தது. 2026ல ஸ்டாலினும் குப்பைக்கு போவார். நிகிதாவிற்கான தண்டனையும் கிடைக்கும், அஜித்திற்கான நீதியும் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம்.